எப்பவுமே ஒரே மாதிரியான ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சு தோசை ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு தோசை நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே டைம் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகி அண்ட் ப்ரௌன் ரைஸ் வச்சு ஒரு தோசை எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. ராகியை ஒரு அரை கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5 ஹவர்ஸ்க்கு நல்லா சோக் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் ஆட் பண்ணிட்டு அரை டீஸ்பூனுக்கு வெந்தயம் அதையும் ஆட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையுமே தனித்தனியாக ஒரு 5 ஹவர்ஸ்க்கு நல்லா சோக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் கிரைண்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஒன்றா கூட சோக் பண்ணி அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே டைம் வந்து வேரி ஆகும். அதனால் நான் தனித்தனியாக வந்து சோக் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ராகியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ரைஸ் அரைச்சிக்கலாம். எப்படி வேணாலும் அரைச்சிட்டு எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உடனே கூட நீங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம். இதை ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு நீங்கள் இட்லியாக கூட ஊற்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இதுக்கு காரமான சட்னியெல்லாம் வச்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.